இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு போவாங்க, பிரசங்கம் முடிந்ததுக்கப்புறம் கடைசியாக போவாங்க. அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? கர்த்தருடைய வார்த்தையை யார் கனம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் சிலைக்கும். குடும்பமாக ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் பொழுது வசனத்தை வாசிச்சா பெரிய அதிகாரமாக வாசிக்காதீங்க, சின்ன அதிகாரமாக வாசிங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பாடலை பாடும் பொழுது சுருக்கமாக ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாடுங்க. தேவஜனமே, ஒரு நாளுக்கு 24 மணி நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் 1 மணி நேரத்தை கூட இன்னைக்கு அநேகர் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை. வேதத்தை கேளாம ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஒழுங்கும் கிரமமா துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 அதிகாரமாவது வாசிங்க. அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் குழந்தையா பிறக்கும் பொழுது யாவருக்கும் பேதைகள் மேய்ப்பர்களுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் வான சாஸ்திரிகளோ இந்த உலகத்தில் யூதருக்கு ராஜாவா ஒருத்தர் பிறந்திருக்கிறான்னு சொல்லி அவர் சாதாரணமானவர் அல்லன்னு சொல்லி அவரை அறிந்து கொண்டு தங்களுடைய ஞானத்தினால் அறிந்துக்கிட்டு அவரை பணிந்து கொள்ளும்படி வந்தாங்க. இயேசு ஒரு குழந்தையா இருந்தார். அப்போ அந்த வான சாஸ்திரிகள் அவருக்கு உரிய காணிக்கைகளை கொண்டு வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள். நீங்கள் வாசிக்க முடியும். அவர் குழந்தையா இருக்கும் பொழுதே ஞானிகள் பணிந்து கொண்டாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு பிதாவுடைய வலது பாரிசத்தில் மகிமையாக வீற்றிருக்கும் பொழுது அவரை நம்ம எப்படி பணிந்து கொள்ளணும்? வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் யோவான் இயேசுடைய சீசர் தான். அவர் ஆவிக்குள்ளான உடனே இயேசு அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே யோவான் செய்த காரியம் என்ன? அவருடைய பாதத்தில் விழுந்தார். தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுடையவர். அவருக்கு உரிய கணத்தை செலுத்தணும், அவருக்குரிய மகிமையை செலுத்தணும். அவர் ராஜாதி ராஜா. முடிஞ்ச அளவுக்கு நேர் முழங்கால நினைச்சவைங்க, முடியலையா நின்னாவது ஜெபிங்க. படுத்துக்கொண்டோ அல்லது அவர் அசட்டை செய்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை அங்கீகரிப்பதே இல்லை. காயின் ஆபேல் 2 பேரும் காணிக்கை கொண்டு போனாங்க. ஆனால் தேவன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை. காரணம், ஆபேல் உற்சாகமாய் கொடுத்தார், கொழுமையானவைகளை கொடுத்தார். ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தருக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதற்குரிய பயபக்தியோட செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த ஜெபத்தை அங்கீகரிப்பார்.